நேத்து நீ சொன்னியே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் கூட பிறக்கணும்னு. நான் சொல்றேன், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்ன மாதிரி ஒரு அக்கா என் கூட பிறக்கவே கூடாது. ரூபாய்க்கு நான் 40,000 வட்டி கட்டிட்டு இருக்கிறேன். எப்படின்னு பாக்குறியா? அந்த ஒர்க் ஷாப்ல நான் செய்யற வேலை என் உடம்பு ஒத்துக்கலக்கா. உடம்பு வலி எடுக்குது, நைட்டு போன தூங்க முடியல. அப்படியெல்லாம் வேலை செஞ்சு செஞ்சு யாரோ ஒருத்தருக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறேன். அப்பா செஞ்சுட்டு போன ஒரே தப்பு, இருக்கிறத வச்சு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகளை வச்சு நல்ல பையனை பார்த்து கொடுக்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. தகுதிக்கு மீறி ஏதாவது செய்யணும் 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 ஓடி ஓடி இந்த மாதிரி நகை வாங்கிறாங்க. ஆனா கொஞ்சோடு நிலைமை இருந்தா உன் பிரஸ்டீஜ் போயிரு. அப்பாவோட சொத்து வரலாம், உன் பிரஸ்டீஜ் போயிரு. பிரஸ்டீஜ்னு என்ன தெரியுமா? பெத்தவங்களோட குடும்பமானத்தை காப்பாத்துறது, புகுந்த இடத்துல காப்பாத்துறது தான் பிரஸ்டீஜ். பிள்ளைய ஒழுக்கமா வளர்த்துருக்காங்க, நல்லா வேலை செய்யறாங்க, எந்த ஈகோவும் இல்லாம வளர்த்துருக்காங்கன்னு சொல்ற மாதிரி நீ வளர்ற பார்த்தியா, அதாக்கா பிரஸ்டீஜ். நம்ம குடும்பத்துக்கு நீ வர பிரஸ்டீஜ். நான் தெரியாம தான் கேட்கிறேன், அப்பா சொத்துல பங்கு கொடுக்கலன்னு லட்சக்கணக்கான கேஸ் கோர்ட்ல இருக்கு. ஆனா அப்பா வாங்கின கடனை கட்டுறதுக்கு தம்பி ஒத்துக்க மாட்டேங்கிறேன், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான்னு இங்க ஒரு கேஸ் காட்டு பார்ப்போம். இருக்காது. ஏன்னா இது சுயநலமா வாழ்ற பூமி. இங்க நீ மட்டும் என்ன விதி விலக்கா? இப்போ 40 லட்ச ரூபாய் சொத்து உனக்கு தர, ஆனா அந்த 5 லட்ச ரூபாய் கடன் உன்னால கட்ட முடியல. இப்ப நான் போய் கட்டணும். நீ எப்படி ஆசையோட பாசத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரிதான் நானும் என் குடும்பத்தோட ஆசையோட பாசத்தோடு நினைப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? என் குழந்தை நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் மாமியார் மதிக்கணும். இவ்வளவு தூரம் மாமியார் சந்தோஷப்படுவாங்க நீ கேட்டியே, அம்மா சந்தோஷப்படுறாங்க நீ கேட்டியா? கேட்க மாட்டேன். ஏன்னா எப்ப நீ பிறந்த வீட்டை விட்டு தாண்டி வர்றையோ அப்பவே எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. நாங்க எதிரியாயிரும் உங்களுக்கு. ஒவ்வொரு தீபாவளி, ஒவ்வொரு ஆடி நோம்பி கடனை வாங்கியது உனக்கு செய்யறது இல்லை. நாங்க தீபாவளி கொண்டாடுறோமோ இல்லையா நீங்களோட பாக்குறது இல்லையில. நான் தெரியாம தான் கேட்கிறேன், இந்த சொத்தை வாங்கித்தான் உன் வீட்டுல அரிசி வாங்கி போடணுமா? இது ஏதோ 5 லட்சம் ப்ராஜெக்ட், 20 லட்சம் ப்ராஜெக்ட் நல்லா பீத்தினேன், அதுல எல்லாம் அரிசியை வாங்க முடியாதா? அம்மாவையும் தம்பியும் கஷ்டப்படுத்தி அந்த சொத்தை வாங்கிதான் நீ அரிசி வாங்கி சாப்பிடணுமா? உன்ன மாதிரி பொண்ணுகளையெல்லாம் பிறக்கும் போதே கள்ளிப்பால் ஊற்றி கொண்டிருக்காங்க, செய்யாமட்டாங்க. ஆமா, அப்பா சொத்துல மட்டும் பங்கு வேணும், ஆனா அப்பா அம்மா வாங்கின கடன்ல பங்கு இருக்கக்கூடாது. எவன் அந்த சட்டத்தை போட்டா? சட்டத்தை மாத்துங்க. அப்பா அம்மா சொத்துலையும் பங்கு கேட்கணும், அப்பா அம்மா சேர்த்து வைத்த கடன்லையும் பங்கு இருக்கணும். இருந்தா அந்த சட்டத்தை போடுங்க, இல்லைன்னா தூக்கி போட்டு போங்கய்யா.